ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனுஷன் 1.28 lakhs அடி உயரத்துல இருந்து கீழே குதிச்சா என்ன ஆகும்? அந்த உயரத்துல காற்று இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. கொஞ்சம் தவறுனாலும் பிளட் பிரஷர் ஆகி உடல் வெடிச்சிடும். ஆனா ஒரு மனுஷன் உலகமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த விஷயத்த பண்ணி காட்டியிருக்காரு. அவர்தான் பீலிக்ஸ் பாம்கார்ட்னர். 2012 அப்போ ஒரு ஸ்பெஷல் ஹீலியம் பலூன் மூலம் விண்வெளியோட விளிம்புக்கு போனார் பீலிக்ஸ். சாதாரணமா விமானங்கள் பறக்கிற உயரத்தை விட 3 மடங்கு அதிக உயரத்துக்கு போயிட்டு அங்க இருந்து ஐ ஆம் கோயிங் ஹோம் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிருக்காரு. வெறும் 4 செகண்ட்ல அவரோட வேகம் அசுரத்தனமா மாறுச்சு. கீழே விழும்போது அவரோட வேகம் மணிக்கு 1357 கிலோமீட்டர், அதாவது சவுண்டை விட வேகமா பயணிச்சிருக்காரு. காத்துல பயங்கரமா சுழன்றப்போ அவரோட உயிர் போயிருக்கும்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா மன உறுதியோட தன் உடலை கட்டுப்படுத்தி பேராசூட்டை திறந்து பத்திரமா தரையிறங்கினாரு. எந்த மிஷினோட உதவியும் இல்லாம சவுண்டை விட வேகமா பயணிச்ச முதல் மனிதன் இவர் தான். இந்த சாதனை வெறும் சாகசம் மட்டும் கிடையாது. விண்வெளியில விபத்து நடந்தா ஒரு மனுஷன் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற பல உண்மைகளை இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. அறிவியல் ரீதியா இது ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். மரணத்தோட விளிம்புல நின்று ஜெயிச்ச இந்த மனிதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளவு தைரியசாலியான மனிதன் இல்ல.